என் பேர் நிமல் ராகவன். தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்க பேராவூரணி பக்கத்தில் இருக்க நாடியம்ங்கிற கிராமம். ஸோ நான் படித்தது இன்ஜினியரிங், ஒர்க் பண்ணது துபாயில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தேன். ஸோ எனக்கும் இந்த விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பிடிச்சி உட்கார வச்சு விவசாயம் ஃபார்மர்ஸ் அப்படின்னு யாரும் பேசியிருந்தீங்க அப்படின்னா மொக்கப்படாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஓடி போயிருப்பேன். ஸோ அந்த மாதிரி மனநிலையில தான் நான் இருந்தேன். 2018 வரைக்கும் நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2018க்கு நான் தமிழ்நாட்டில் இருக்க எங்கள் ஊருக்கு வெக்கேஷனுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்காக வர்றேன். ஸோ வர்றப்ப ஒரு 30 நாள் நான் ஊரில் இருக்க போகிறேன். ஸோ அந்த 30 நாள் தான் என் லைஃபே மாற்றுச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் ஊரை பற்றி நான் சொல்லிடுவேன். எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூரில் எத்தனை பேருக்கு கடல் இருக்குன்னு தெரியும்னு எனக்கு தெரில. ஸோ அந்த கடல்லேருந்து 3 கிலோமீட்டரில் தான் அந்த ஊர் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஊர் மாதிரி அது தெரியவே தெரியாது. ரொம்ப செழிப்பாக இருக்கும், விவசாயம் முப்போகம் நடக்கும், நிறையா விதமான விவசாயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து தஞ்சாவூருங்கிறது நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க, ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த ஒரு 25-30 வருஷமா விவசாயிகள் வந்து நெல் விவசாயத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, தண்ணி ஒழுங்காக கிடைக்கல அப்படிங்கிறதுனால என்ன ஆயிட்டாங்கன்னா தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ 2001 இந்தியாவிலேயே அந்தமான், பொள்ளாச்சி, கேரளா இதெல்லாம் தாண்டி பேராவூரணிங்கிற பகுதி தான் வந்து தேங்காய் உற்பத்தியில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகள் எல்லாருமே தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட 70% விவசாயிகள் தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. இப்போ நானும் அப்படிதான், எங்கள் வீடும் அப்படிதான், மிகப்பெரிய விவசாய குடும்பம். ஸோ நான் பிறந்ததுமே எங்கள் அப்பாவுக்கு வேற முடியாமல் போயிடுச்சு. அப்பா பிரெயின் டியூமர் வந்துடுச்சு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்ததாக இருந்தாலும் சரி, நான் படித்தது, எங்கள் அக்கா படித்தது, எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தது, இது எல்லாமே அந்த தென்னையில் வந்த வருமானத்தை வச்சு தான். ஸோ எங்கள் பகுதி முழுக்க முழுக்க தென்னையை மட்டுமே நம்பி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90% ஃபேமிலிஸோட வாழ்வாதாரமே தென்னையாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2018 நான் வெக்கேஷனுக்கு இந்தியா ஊருக்கு வரேன். ஸோ நான் ஊருக்கு வந்துட்டு நவம்பர் 15 ஃப்ளைட். எனக்கு நவம்பர் 11-12 வாக்கில் ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி கஜான்னு ஒரு புயல் வரப்போகுது, இந்த புயல் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யாருமே பெருசாக நம்பலை. பட் எனக்கு கொஞ்சம் வெளியில தொடர்பு இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி இந்த புயல் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது, ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே நேரத்தில் எனக்கும் ஏதோ ஒரு பேட் இன்ஸ்டிங் மாதிரி மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் ஊர்ல இருக்கிறேன். நவம்பர் 15 புயல், நவம்பர் 14 ஒரு இடமா போய் பார்க்குறேன். எந்த இடத்துலையுமே பெருசா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ரொம்ப காமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கடல் பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கடல்ல போய் பார்க்குறேன், கடலும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன், இந்த மாதிரி கஜா புயல் மீட்பு குழு அப்படின்னு போட்டு ஒரு 3 பசங்களோட நம்பர் போடுறேன். அதுல எல்லாருமே சிரிச்சு வைக்கிறாங்க, யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கான், புயலே இல்லையா அவன் மீட்பு குழுன்னு ஒன்று பண்றான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 9-10 மணி இருக்கும். நான் எங்க பழைய வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு. ஸோ இந்த எங்க ஊர்ல ஆத்துக்கரை பகுதியில் இருக்கிறவங்க, குளத்துக்கு பக்கத்துல இருக்கவங்களாம் கூட்டிட்டு வந்துட்டு அந்த வீட்டுல தங்க வச்சேன். ஒரு 100 பேர்கிட்ட இருந்தாங்க. அந்த 100 பேருமே என்னை திட்டுறாங்க, ஏன் தம்பி வேலை இல்லாம அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. நீங்க வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து அந்த வீட்டுல தங்க வச்சுட்டு என்னென்ன தேவையோ அந்த தேவையான பொருட்கள்லாம் கொடுக்குறோம். ஸோ ஒரு 11-12 மணி இருக்கும், அமைதியா இருக்கு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாருமே திட்டுறாங்க. ஒரு 2 பேர் வீட்டுக்கு போறேன்னு எந்திரிச்சாங்க. நான் பிடிச்சி கதவெல்லாம் பூட்டி உள்ள உட்கார வச்சிட்டேன். 12:30 மணி இருக்கும், லைட்டா ஒரு காத்து மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில, மழை பயங்கரமா இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்குள்ள போயிட்டோம். எங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு 1000 தென்னைமரம் சூழ்ந்த ஒரு தோப்புக்குள்ள இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்க எல்லா வீடுமே அப்படிதான் இருக்கும். வீடு வந்து பக்கத்துல இருக்காது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் எங்க ஊர்ல. இப்போ நான் இங்கேருந்து எங்க பெரியப்பா வீடு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு. அந்த வீடை பார்த்தாலும் தெரியாது, வெறும் தென்னைமரமா தான் இருக்கும். ஸோ இந்த புயல் வந்து அடிச்சுட்டே இருக்கு. காலையில ஒரு 6-6:30 மணிக்கு ஸ்லோ ஆகுது, வெளிச்சம் வருது. நான் கதவை திறந்து பார்த்தா எங்க பெரியப்பா வீடு தெரியுது. ஸோ வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு தென்னைமரம் கூட இல்லை. ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்ட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்க பெரியப்பா வீட்டுக்கு போறேன். எங்க பெரியம்மா வந்து வாசல்ல உட்காந்துட்டு இப்படி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுட்டே இருந்துச்சு, தம்பி போச்சுராயிடலாம் அப்படின்ட்டு. அங்கேயும் ஒரு தென்னைமரமே இல்லை. சரி ஃபுல்லா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஊரு ஃபுல்லா போய் பார்க்குறேன். எல்லா இடத்துலையுமே இதுதான், தென்னைமரம் ஃபுல்லா விழுந்துடுச்சு.
கரண்ட் இல்லை, இங்க செல்போன் நெட்ஒர்க்ஸ்லாம் ஒழுங்கா இல்லை. ஸோ அதனால வெளியில என்ன நடக்குதுன்னு தெரில. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் இந்த புயல் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்த ரிலீஃப் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கரண்ட்டு கொண்டு போகிறது, ரோடு கிளியர் பண்ணுறது, எமர்ஜென்சி ஹெல்ப் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாருமே என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடி அப்படின்னா, 40 வயசு வரைக்கும் நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, 40 வயசுக்கு அப்புறம் நம்ம எல்லா வேலையும் விட்டு நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து ஊரில் இருந்து ஒரு இயற்கை விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து ஒரு பையன் போடுறான், ஃப்ரெண்டு, நம்ம ஊர்ல தான் எதுவுமே இல்லையே, நம்ம ஏன் வந்து நம்ம ஊருக்கு போகணும், நம்ம வந்து சென்னையிலேயோ பெங்களூர்லயோ செட்டில் ஆயிடலாமே அப்படின்னு சொல்றான். ஸோ எல்லாருமே அதே சொல்றாங்க, ஆமா நானும் அதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்வாதாரம் இத்தனை வருஷமா விவசாயமா தான் இருந்துச்சு. ஸோ அந்த மண்ணு தான் எல்லாருக்குமே செஞ்சுட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள். இப்போ அந்த மண் வந்து பிரச்சனையில இருக்கு, எல்லாருமே விட்டுட்டு போறாங்களே அப்படிங்கிறது எனக்கு ஏதோ ஒரு நன்றி கட்டத்தனம் மாதிரி தெரிஞ்சுது. நம்மளும் அதை பண்ணணுமா அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டே நான் ரிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக ஒரு 2-3 மாசம் அந்த மீட்பு பணிகள் மட்டும்தான் செஞ்சுட்டே இருந்தோம். ஒரு வீட்டுக்கும் திங்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து 90 கிராமங்கள் தத்தெடுத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. ஒரு 3 மாசம் கழிச்சு நான் மன்னார்குடிக்கு ஒரு இடத்துக்கு திங்ஸ் கொடுக்க போறேன். அங்கே கொடுக்க போறப்ப எனக்கு திடீர்னு தோணுது, நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தான் திங்ஸ் கொடுத்துட்டே இருக்க போறோம், இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லையே, டெம்பரரி சொல்யூஷன் தானே கொடுத்துட்டு இருக்கோம், பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒரு செய்தி வருது. 2017ஆம் வருஷம் வந்து காவேரி கடைமடை பகுதி எங்க பகுதியில வந்து 120 டிஎம்சி தண்ணி வேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. சரி, இந்த டிஎம்சினா என்ன அப்படின்னு தேடி பார்க்கறப்பதான் தெரியுது, சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வருட தேவையே 5-7 டிஎம்சி தான். சென்னை மாதிரி சிட்டிக்கு தேவையான ஒரு 20 வருஷம் தண்ணி வந்து ஒரு மாசத்திலேயே வேஸ்ட் ஆகுது. நம்ம இதை யாருமே பேசுறது இல்லையே. ஆனா நமக்கு கண்ணில் பாக்குற நியூஸ், காதுல கேள்விப்படுற நியூஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் சண்டை, இந்த விவசாயிகளுக்கும் இந்த விவசாயிகளுக்கு சண்டை, தண்ணி பிரிச்சுக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இதை ஏன் யாருமே பேசல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்க பிரச்சனைகள் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. சரி, இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தா இந்த நீர்நிலைகளை சரி பண்றதா அப்படின்னு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல் விவசாயத்திலேருந்து தென்னை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப தென்னை மரங்கள் 80 விழுக்காடு தென்னை மரங்கள் விழுந்துடுச்சு. இவங்க மறுபடியும் இந்த தென்னை விவசாயம் பண்ணி வருமானம் எடுக்கணும்னா 5-6 வருஷம் ஆகும். அந்த 6 வருஷம் அவங்க எப்படி சமாளிப்பாங்க, முடிய வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்கள மறுபடியும் இந்த சிறு குறு விவசாயத்துக்கு கொண்டு வரணும். 2 மாச பயிருக்கு, 3 மாச பயிருக்கு, 30 விவசாயத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பிரச்சனையா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை. நிறைய இடத்துல நிலத்தடி நீர் மட்டம் வந்து 400 அடி 500 அடிக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு போர்ல தண்ணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்க நீர்நிலைகளை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க முதன்னு தேர்ந்தெடுத்த நீர்நிலை வந்து பேராவூரணி பெரிய குளம். அது எங்களோட தாலுக்கா. பேராவூரணிக்கு பெயர் காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஊரணின்னு சொல்லுவாங்க. ஊரணினா தண்ணி சேமிக்கிற இடம். ஸோ அது வந்து 564 ஏக்கர் ஏரி. ஸோ அந்த ஏரி நாங்க வேலை பார்க்கறதுப்ப எங்களுக்கு பிடபிள்யூடில இருந்து கொடுத்த ஸ்டேட்டஸ் என்னன்னா, இந்த ஏரி நீங்க சரி பண்ணணும்னா 3-4 கோடி ரூபாய் செலவாகும், அடுத்த 2 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்டாங்க. நான் எங்க கிட்ட 20,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னோம். சிரிச்சாங்க, மாட்டிக்காதீங்க ஆர்வ கோளாறுல அப்படின்னாங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு ரொம்ப போராட்டம், ரொம்ப பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த வேலைகள் ஆரம்பிச்சோம். வேலைகள் ஆரம்பிக்கிறப்ப ஃபேஸ்புக், அந்த ட்விட்டர், அந்த மாதிரி இதுல மட்டும் பதிவு போட்டுட்டே வருவேன். ஸோ பவுன்ஸ் பேக் டெல்டா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் பண்ணோம். டெல்டானா எங்க காவிரி டெல்டா, பவுன்ஸ் பேக்னா மறுபடியும் அது இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த ஏரி சீரமைக்கிற பணி ஆரம்பிக்கிறோம். கலந்து கொள்றவங்க கலந்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு போடுறத பார்த்துட்டு அந்த ஊரு பக்கத்துல இருக்க ஒரு கிரிக்கெட் டீம் பசங்க வந்து, நாங்க ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணோம், ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவு வரும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போதைக்கு ஒரே ஒரு ஜேசிபி வச்சுதான் பண்றோம், 10,000 ரூபாய் வரும் செலவுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, நாங்க ஒரு நாள் ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னாங்க. 2வது நாள் வந்து ஒரு கல்யாணம் ஆன கப்புள் வந்து, இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுக்கு, நாங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும்னு நினைச்சோம், ஸோ இதை நாங்க ஒரு நாள் உங்களுக்கு தரோம், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அடுத்து 3வது நாள் பாத்தீங்கன்னா
அந்த அந்த ஊர்ல ஏற்கனவே ஒர்க் பண்ண ஹெட் மாஸ்டரோட பையன் ஒருத்தன் யூஎஸ்ஏல இருக்காரு. அவர் வந்து 1,00,000 ரூபாய் காசு கொடுத்தாரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை வச்சு 2 ஹிட்டாச்சி எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த நியூஸ்லாம் வெளியில் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. நிறைய முகம் தெரிஞ்ச ஆட்கள், முகம் தெரியாத ஆட்கள்லாம் உதவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, இது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மெயினாக ஒர்க் பண்ண 4-5 பசங்க வந்து எனக்கு ரிலேட்டிவ்ஸ். ஸோ இவங்க என்னன்னா, இவங்க ஜாதி ரீதியாக ஏதோ பிளான் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செயல் செஞ்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் பிரச்சனை பண்ணாங்கன்னா, இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த ஏரி குளங்களை பொறுத்த வரைக்கும், ஆறுல பொறுத்த வரைக்கும் இந்த மணல் மாஃபியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்துட்டு இருக்கும், அந்த மணல் எடுத்து விற்கிறவங்க. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க விற்க முடியல அப்படின்ட்டு இதை தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து நாங்கள் ஜாதி ரீதியாக ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் நாங்கள் உடைச்சோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து துபாயில் ஒரு நல்ல சம்பளத்தில் இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஆப்வியஸாக இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஸோ இவங்க 24 மணி நேரமும் இதுக்குள்ளேயே கிடக்குறானுங்க, இவனுக்கு ஏதோ பெரிய அளவில் வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் வருது போல, இந்த இவங்களே ஏதோ பண்ணுறாங்க போல, ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அக்கௌண்ட்ஸும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வச்சுருந்து அதையும் சரி பண்ணோம். இது மாதிரி தொடர்ச்சியாக ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் ஒர்க் போகிறப்ப என்ன மாதிரி பேச்சு வருதுன்னா, சரி இவங்க ஒர்க் பண்ணுறாங்கல்ல, தண்ணி வரணும்ல, மழை பெய்யணும்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மட்டும் எங்கள்கிட்ட பதிலும் இல்லை, ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனால் அந்த வருஷம் வரைக்கும் காவேரி நதிநீர் பங்கீடு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஒரு 4 நாள் 5 நாள்ல திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த வருஷம் காவிரி தண்ணீர் ஜூன் 2வது வாரத்தில் கரெக்டாக வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ சந்தோஷமா இருந்தாலும் அந்த தண்ணி இங்கே வரணும். ஏன்னா நாங்கள் வந்து காவேரியிலேருந்து ஒரு இதுலேருந்து மேட்டூர்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ல இருக்கோம். எப்படி தண்ணி வரும் அப்படிங்கிறப்போ இந்த தொடர்ச்சியாக நாங்கள் ஒர்க்கை மட்டும் நேரத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நாள் அந்த பிடபிள்யூடியில் பிரசன்னான்னு ஒரு அண்ணன் ஏஇயா இருக்காரு, அவர் கால் பண்ணாரு, டே தம்பி நாளைக்கு நம்ம ஏரிக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு சொன்னார். நான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி தண்ணி வரப்போகுது அப்படின்ட்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னாங்க. நாளைக்கு 2 மணிக்கெல்லாம் ஏரிக்கிட்ட வந்துருங்கன்னு சொன்னோம். நான் ஒரு நிறைய பேர் வருவாங்கன்ட்டு பூ அது இதுன்னு வாங்கிட்டு போயிட்டேன். போய் பார்த்தா ஒரு 5 பேரோ 6 பேரோ இருந்தாங்க. ஸோ கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ஒரு 2-2:30 மணிக்கு அந்த மடை திறக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அந்த மடையை திறந்தாங்க, தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சுது. அது இப்போவுமே எனக்கு அதை பற்றி யோசிச்சா பெருசாக எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த தண்ணி உள்ளே வர வர நாங்கள் பட்ட கஷ்டம், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருமே பேசிக்கல, இப்படி மூஞ்சிய பார்த்தோம். கையில் இருந்த பூ அதில் போட்டுட்டு காலில் இருந்த செருப்பை கழட்டிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 107 நாள் வேலை பார்த்தோம். 107 நாள் வேலை பார்த்துட்டு அந்த ஏரி 564 ஏக்கர் ஏரி முற்றிலும் தூர்வாரி அதுலேருந்து சீமைக்கருவேல மரங்கள்லாம் எடுத்து அதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் கரை மட்டும் வரும். அந்த கரைகள் எடுத்து ஏரிக்கு நடுவில் 4 குறுங்காட்டில் வந்து கிட்டத்தட்ட 17,000 மரம் பிளஸ் ஏரி சுற்றி ஒரு 6,000 பனை விதைகள், இதுக்கான 14 கிலோமீட்டர் வரத்துவாரி, இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆன செலவு 27 லட்சம். சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜல்சக்தி அபியான்லேருந்து வந்தாங்க. வந்து பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க, இது நீங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னாங்க. நான் கேட்டேன் பதில், சார் நீங்கள் கொடுத்துருந்த செலவு வந்து 4 கோடி ஆகும்னு சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வந்து 27 லட்சத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் நீங்கள் 27 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொன்ன இடத்துல நான் 4 கோடி செலவு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்னை சந்தேகப்படலாம், இதில் என்ன சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னதுக்கு அப்புறம் இதுதான் பேட்டர்ன், இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அது என்னோட ஃபர்ஸ்ட் ஏரியில். இதை தாண்டி அடுத்தடுத்த ஏரியில் கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சப்ப 6 மாதம் இந்த ஏரியில் தண்ணி சேவ் பண்ணி 6 மாதம் கழிச்சு அதே பிடபிள்யூடியிலேருந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. 360 அடியில் இருந்த வாட்டர் லெவல் 40 அடிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. தண்ணியே வராமல் இருந்த போரில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. விவசாயம் பண்ணவே முடியாத இடத்துல அந்த தண்ணியை வச்சு 2 போகம் விவசாயம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. ஆனால் நிறைய பேர் உள்ளே இருந்தோம், பட் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பண்ண ஒரு 5-6 மாதம் வேலையினால ஒரு 25-30 வருஷ பிரச்சனை தீர்வு கிடைக்குது. நம்ம இதையே வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் பயணம். ஸோ நேற்று என்னோட 187வது ஏரி ராமநாதபுரத்தில் ஆரம்பித்தேன். ஸோ இது தமிழ்நாட்டில் ஆரம்பித்த பயணம்
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வெளியில போனதுன்னா இந்தியன் ஆர்மிக்கு நான் தான் கிரீன் அம்பாசிடர். அவங்க கூட்டிட்டு போயிட்டு கங்கை பக்கத்துல ஒரு 100 மீட்டர்ல ஒரு ஏரி மீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 2-3 வருஷமா ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு 17 மாநிலங்கள், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 24 மாவட்டம். இது அல்லாம சுல்தான் இஸ்மாயில் சார் வந்துட்டு அவரும் நானும் 2021 ஸ்ரீலங்கா போயிருந்தோம். தமிழர் பகுதியில அவர் வந்து அந்த மண்ணு விதை இது சரி பண்றதுக்கு, நான் வந்து அந்த நீர்நிலைகள் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்க வந்து ஒரு 3 நீர்நிலைகள் மீட் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஆப்பிரிக்கால இருந்து அழைப்பு வந்துச்சு. இந்த மாதிரி கென்யால வந்து விவசாயிகள் ரொம்ப ரொம்ப பிரச்சனையில ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம இருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆப்பிரிக்கா போய் பார்க்குறேன். அங்க போய் பார்த்ததுல ஒரு 6 நாள் கண்ட்ரி ஃபுல்லா விசிட் பண்ணோம், வேற வேற இடத்துக்கு போனோம். அங்க போய் பார்த்ததுல நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீ வந்து தண்ணியை சேமிக்கிறதுக்கு வழிகளே பண்ணல போல அப்படின்னு கேட்டேன். என்ன புரியல அப்படின்னாங்க. இல்ல போர் போட்டுட்டே இருக்காங்க, அங்க ஒரு போர்ல தண்ணி இல்லைன்னா அடுத்த போருக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி போட்டு அந்த நாட்டுல இருக்க 70% போர் வந்து தண்ணி இல்லாம இருக்கு. சரி, நீங்க போர் போட்டுட்டே இருக்கீங்களே, தண்ணியை சேமிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு, இல்ல நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னா. நான் அப்புறம் இந்த மாதிரி ஏரி சீரமைக்கலாம், ஆறு சீரமைக்கலாம் அப்படிங்கிறப்போ, சரி எங்களுக்கு ஒரு ஏரி சீரமைச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஏரி கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அந்த ஏரி வந்து 19,000 ஏக்கர். நான் சொன்னேன் 19,000 ஏக்கர் ஏரி நம்ம பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்டா இதை பண்ண வேணாம், ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஏரி எடுத்து கொடுங்க, அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு 25 ஏக்கர் ஏரி கித்துய் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கு, ரொம்ப ரொம்ப வறண்ட பகுதி அது. ஸோ அந்த ஏரி கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த ஏரி கொடுக்குறப்பே ஒரு போரும் இங்கே ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. நான் அது ரெண்டையுமே சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணோம். ஒரு 17 நாள் வேலை பார்த்தோம். ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த ஏரி சீரமைச்சு அதில் ஒரு குறுங்காடு வச்சோம். அந்த குறுங்காடு பேரு நம்மாழ்வார் குறுங்காடு. ஸோ இங்கேருந்து கொண்டு போன வெட்டி வேர்லாம் அந்த கரைகளில் வச்சுட்டு வந்துட்டேன். 18 வருஷம் கழிச்சு அங்கே மழை பெஞ்சு அந்த ஏரி நிரம்பிடுச்சு. ஏரி நிரம்பி அந்த இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க, அங்க இருக்க வெட்டி வேர்லாம் இவ்வளவு ஹைட்ல இருக்கு, வச்ச மரக்கன்றுகள் எல்லாமே 15 அடி 20 அடிக்கு வளர்ந்துருச்சு. அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அங்க வந்து எத்தனையோ $பில்லியன் பட்ஜெட் போட்டு வச்சிருந்திருக்காங்க. நான் வந்து இந்த ஏரி நான் பண்ணி முடிச்சது வந்து நம்ம காசுக்கு 1.25 லட்சம் ரூபாய், அங்க இருக்க மரக்கன்றுகளையும் சேர்த்து. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சதுனால இப்போ கென்யா, சூடான், சோமாலியா அப்படி ஒரு 8 நாடுகள்ல அந்த முயற்சிகள் எடுக்க போறோம். ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப ரொம்ப பெரிய ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து விவசாயம் வந்து தண்ணி இல்லாம நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை ரொம்ப ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன். போன வருஷத்துல இருந்து ராமநாதபுரத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ராமநாதபுரம் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டிலே ரொம்ப வறண்ட மாவட்டம், பாலைவனம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 13 ஏரி அங்க பண்ணேன். அந்த 13 ஏரி பண்றப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, இங்க ஏரி மட்டும் சரி பண்றதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்க இருக்க ஆறுகளை நம்ம சீரமைச்சா மட்டும்தான் அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு சங்கரத்தேவன் அப்படின்னு ஒரு கால்வாய், அது வந்து சாயல்குடியில ஆரம்பிக்குது, கமுதி மலையில பறையன்குளம்னு ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. மொத்தம் 15 கிலோமீட்டர் அந்த கால்வாய். ஸோ அந்த கால்வாயை சரி பண்ணா கிட்டத்தட்ட 80 கண்மாய்கள், பெரிய ஏரிகளுக்கு தண்ணி போகும். அந்த மக்கள் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, அங்க இருக்க ஒரு யூத் குரூப் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்க போயிட்டு கேட்க போனப்ப, அந்த ஊர்கள்லாம் கிரவுண்ட் விசிட் போனப்ப யாருமே பெருசா நம்பிக்கையே இல்லை. நீ யாரு, நீ எங்கேயோ இருந்தோ வந்து இங்க எதுக்கு பண்ற, இல்ல உனக்கு வேற ஏதோ ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட்டத்திலே தான் இருந்தாங்க. நம்பிக்கையே இல்லை சுத்தமா 1% கூட. அதே நேரத்துல கவர்மெண்ட் சைடு கேட்டப்போ பர்மிஷனும் எங்களுக்கு கிடைக்கல. ராமநாதபுரத்துல உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஜாதிய ரீதியா பிரச்சனைகள் இருக்க மாவட்டம். 2 மாசம் 144 இருக்கு அந்த மாவட்டத்துல. அந்த 2 மாசம் தான் நாங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம். ஒரு 10 பேர் ஒட்டுக்க நின்று பேசக்கூட முடியாது, கேஸ் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துல பர்மிஷனுக்கு கேட்டு டெய்லி அலைஞ்சோம். ஒரு 60 நாள் கிட்ட அலைய விட்டாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல பர்மிஷனே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆளாளு வீட்லயே இருந்துட்டு உண்ணாவிரதம் மாதிரி இருந்தோம். அப்புறம் நிறைய போராட்டங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். 27 நாள் மட்டும் வேலை பார்த்தோம். எங்கள்கிட்ட இருந்த ரிசோர்சஸ் வச்சு 27 நாள் வேலை பார்த்து அந்த சங்கரத்தேவன் கால்வாய்னு ஒரு 14 கிலோமீட்டர் கால்வாயை சரி செஞ்சோம். சரி செஞ்சதுக்கு அப்புறம் ஆப்பனூர்னு இன்னொரு கால்வாய், ஒரு 8 கிலோமீட்டர் கால்வாய். ஸோ அந்த கால்வாயும் சரி செஞ்சோம். எதிர்பார்த்ததை விட இந்த வருஷம் ராமநாதபுரத்துல நல்ல மழை பெஞ்சதுனால 117 கண்மாய்களை அந்த 2 கால்வாய் மட்டும் நிரப்பிச்சு. இப்ப அதுல ஒரு போகம் விவசாயம் பண்ணிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா,
ராமநாதபுரம் வந்து தண்ணி இல்லாத மாவட்டம் கிடையாது, தண்ணியை சேமிக்காத மாவட்டம். தண்ணியை சேமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வழிகள் கிடைக்குது. அதே நேரத்துல இங்க வேலூர்ல இருக்க பாலாறு நம்ம கையில எடுத்து சரியா பராமரிச்சோம் அப்படின்னா முப்போகம் விவசாயம் ரொம்ப ஈஸியா நடக்கும். நிறைய இடத்துல தண்ணீர் பிரச்சனைங்கிறதே இருக்காது. ஸோ இந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் ஒரு ரெக்வஸ்ட், இங்க வந்திருக்க எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல, உங்க ஊர்ல எந்த நீர்நிலை சரி பண்ணணும்னாலும் எனி டைம் என்னை ரீச் பண்ணுங்க, நிச்சயமா செஞ்சு கொடுக்கலாம். நன்றி எல்லாருக்கும்.